விஜய் அவங்ககிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்க. யார் நினைக்கிறா? மக்கள். மக்கள்லாம் நினைக்கல, அவங்க ரசிகர்கள்லாம் நினைக்கிறாங்க. அவர் எந்த சின்னம் கொடுத்தாலும் விஜய் தான் வரணும், விஜய் தான் வருவார். இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா விஜய்? கண்டிப்பா கண்டிப்பா, அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. நான் 2 பேர் வச்சு பார்த்து முடிஞ்சு போச்சு. நாடே நாஸ். பெருசா உடன்பாடு இல்லைங்க அவருக்கு. என்ன விசில் என்ன சிம்பிள் கொடுத்தாலுமே அவங்க ஃபேன்ஸ் அவருக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அவங்க பிளைண்டா அவர் ஃபேஸ்க்காக தான் ஓட் போடுறாங்களே தவிர அவருக்கு எம்ஜிஆர் கூடலாம் கம்பேர் பண்றாங்க. எம்ஜிஆர்லாம் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் எம்பி ஆகி அதுக்கப்புறம் தான் முதல்வர் சீட்ல உட்கார்ந்தாரு. எடுத்த உடனே முதல்வர் சீட்ல உட்கார்றது இல்லை, தற்பெருமை அதிகமாக பேசுகிற கட்சியாக நான் பார்க்குறேன். ஒரு தற்கூரிங்களையும் தற்கூரிமை கொண்ட ஒரு தலைவனையும் பார்க்குற அந்த கட்சி. முல்லை பெரியாரை பத்தி நீ பேசியிருக்கணும். நீ ஏன் பேசல? ஏன்னா அவனுக்கு படம் வரப்போகுது. கர்நாடகால கண்டிப்பா படம் ஓடாது. கேரளால செருப்பால அடிச்சு வெளியே அனுப்புவானுங்க. ஹலோ மேம், இப்போ தளபதி அவர்களுக்கு வந்து விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த சத்தம் எல்லாரையும் போய் சென்றடையும். அது வெற்றியா மாறும்னு நினைக்கிறீங்களா? வெற்றியாக மாறினா நல்லாயிருக்கும் தான் எனக்கு தோணுது. ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஜெயிச்சா மட்டும் பத்தாது, மக்களுக்கு எதாவது செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும், பெட்டராக தோணுது. இவருங்க அவங்கன்னு போட்டி இல்லாமல் அவர் என்ன மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரோ அது செஞ்சால் இன்னும் பெட்டர். அவர் எந்த சின்னம் கொடுத்தாலும் விஜய் தான் வரணும், விஜய் தான் வருவார். இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா விஜய்? கண்டிப்பா கண்டிப்பா, அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. நான் 2 பேர் வச்சு பார்த்து முடிஞ்சு போச்சு. நாடே நாஸ்தி ஆயிடுச்சு. இவர்னால தான் முன்னுக்கு வரணும், நம்ம தமிழ்நாடே முன்னுக்கு வரணும் இவரால தான். சத்தம் வேணா சென்றடையும், அது தொல்லையாக தான் மாறும், மற்றபடி வராது. ஓகே, இப்போ எலெக்ஷன் வருது, எல்லாருமே விஜய் தான் வெற்றி, விஜய் வந்தா மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இது உண்மைன்னு நினைக்கிறீங்க? யார் சொல்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவருடைய ரசிகர்கள் ரசிகர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய ஆதரவாளர் அவங்க தானே சொல்லுவாங்க. அது எப்பயுமே நடக்கிறது தான். ஏன் சார் விஜய் அவர்கள் வரமாட்டாருங்கிறது இப்படிப்பட்ட ஒரு விஷயம்? இல்லைம்மா, இங்கே இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆகுது. 2 வருஷத்தில் அவர் அறிவிப்பு என்ன போட்டார்? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. எந்த கட்சியும் ஏன் அவரை நோக்கி போகலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தலைமைத்துவத்தை அவரே பிடிச்சிட்டு. தலைமைத்துவம் கிடையாது, உண்மையிலே அந்த கட்சிக்கு கிடையாது. ஒரு தலைவன் ஒரு லெட்டர் பேரில் குழந்தைய கூப்பிட்டு வராதுன்னா அவன் கூப்பிட்டு வருவான். அவரே சொல்கிறார், இந்த இடத்துக்கு வராதிங்க கர்ப்பிணி பெண்கள். ஆனால் கர்ப்பிணி பெண்கள் அங்கே வந்து நிற்கிறாங்க. ஒரு தலைவன் சத்தத்துக்கே இங்கே செவியில்லை. அப்புறம் அந்த ஒரு கட்சியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு தலைவன் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அதை பின்பற்றணும். அவர் சொல்ல கீழே இறங்குன்னு கத்திட்டு இருப்பான். இதான் தலைவனா? அதான் தலைவனுக்கு உண்டான மரியாதையா? ஆனால் அந்த போல்ட்னஸ் இல்லை, ஒரு அதிகாரம் இல்லை. 2வது வந்து அவர் ஓட் பேங்க் நிரூபிக்கலை. ஒரு 2 எலெக்ஷன் வந்தது, அதில் அவர் பார்ட்டிசிபேஷன் பண்ணல, அந்த கட்சியும் பார்ட்டிசிபேஷன் பண்ணல. நீங்கள் வாக்கு சதவீதம் காட்டால் உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் வாக்கு சதவீதமே காட்டாமல் எனக்கு 34 இருக்குது, 44 இருக்குது, 54 இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆண்டவனுக்கு எவ்வளோ இருக்கும்? 2 அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளுக்கும் 1 கோடி தொண்டர்களை வச்சுக்கிட்டு 1 கோடி வாக்கு வித்தியாசத்தில் ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் மாறி வராங்க. அவங்களே பேசாத நீ பேசுகிறல்ல, தற்பெருமை அதிகமாக பேசுகிற கட்சியாக நான் பார்க்குறேன். ஒரு தற்கூரிங்களையும் தற்கூரிமை கொண்ட ஒரு தலைவனையும் பார்க்குற அந்த கட்சி உருப்படாது, மேலே வராது. ஏன் பார்வைக்கு எலெக்ஷன் நேரத்தில் ஒரு கட்சிக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு சின்னம் கொடுப்பாங்க. அந்த வழியில் விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெற்றிக்கு தள்ளப்படுமா? விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, யோசனை பண்ண வேண்டிய விஷயம். இது கொஞ்சம் கேள்விக்குறி தான் இது. கேள்விக்குறி. ஆமாம், ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு இங்கே பெரிய ஜாம்பவான் கட்சியெல்லாம் இருக்குது. அதாவது தமிழ் மக்களுக்காக, இனத்துக்காக போராடின கட்சியெல்லாம் இன்றைக்கி பெரிய கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது. அதனால் அதெல்லாம் எதிர்த்து வரணுன்றது சிரமந்தான், யாராக இருந்தாலும் சிரமந்தான். பட் இப்போ கலைன்றது டஃப்பாக இருக்கும். பட்டு திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுன்றது சிரமந்தான். ஏன்னா இன்றைக்கி குறிப்பிட்டு சொல்லும்படி என்ன விஷயம்னா, பெண்களுக்கான தேவையான அடிப்படை விஷயங்களை நிறைய வந்து இந்த அரசு செஞ்சுருக்கு. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி ஓட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பெண்கள் தான். அவங்க முடிவு எடுக்கிறதானே தவிர அது வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. பெருசா உடன்பாடு இல்லைங்க அவருக்கு. என்ன விசில் என்ன சிம்பிள் கொடுத்தாலுமே அவங்க ஃபேன்ஸ் அவருக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அவங்க பிளைண்டா அவர் ஃபேஸ்க்காக தான் ஓட் போடுறாங்களே தவிர அவருக்கு கீழே என்ன நடக்குது, அவங்க என்ன பாலிடிக்ஸ் பேசுறாங்க. புஷி ஆனந்த் காங்கிரஸ்காரன், ஆதவ அர்ஜுனா பிஜேபிக்காரன், அதை வச்சுட்டு நாங்கள் புதுசாக அரசியல் பண்ணுறோன்ட்டு பேசுகிறாங்க. அதுக்கும் இவங்க எல்லாம் பின்னாடி போகிறாங்க. ஸோ எம்ஜிஆர் கூடலாம் கம்பேர் பண்ணுறாங்க. எம்ஜிஆர்லாம் ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் எம்பி ஆகி அதுக்கப்புறம் தான் முதல்வர் சீட்டில் உட்காந்தார். எடுத்த உடனே முதல்வர் சீட்டில் உட்கார்றதுலாம் ரொம்ப கஷ்டம்.
ஸோ ஒரு புது பாலிட்டிக் குரூப் வர்றது வந்து யாருமே வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. ஒரு ஒரு ப்ராப்பர் ஒரு ஐடியாலஜியோட இது சொன்னாலும் என்ன ஐடியாலஜி பிரின்சிபல் இதை வச்சு எவ்வளோ நாள் ஓட்ட போகிறீங்கன்றாங்க. தமிழ்நாடு ஃபார்ம் ஆனதே பேசிக் ஐடியாலஜியில் தான். திராவிடர் கழகத்துலேருந்து தனியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஃபார்ம் பண்ணி இவ்வளோ நாள் மற்ற ஊர்லாம் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளோ படிப்பறிவு இல்லாமல் பட்டறிவு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் எவ்வளோ படிப்பறிவோட பட்டறிவோட இருக்கும். இதை ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தகுதி உனக்கு இருக்குது, சுயநிலை இருக்குது, ரேஷ்னல் திங்கிங் இருக்குன்ற காரணமே வந்து திராவிடத்தோட பேஸ் தான். அதெல்லாம் மீறி அது எல்லாத்தையும் அப்போஸ் பண்ணி பேசுகிறாங்க. அது ஒரு நீ படித்ததுக்கான காரணமே இவங்கன்றப்ப அதெல்லாம் மறந்து ஒரு புது தலைவரை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஹாவ், நீ எய்தர் ரைட்டா லெஃப்டான்றது டிசைட் பண்ணி நடுநிலையாக இருக்க முடியாது தமிழ்நாட்டில். நீ எய்தர் ரைட் ஆர் லெஃப்ட் நீ முடிவு பண்ண. நீ எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டாக இருக்க போகிற. நீ காஸ்ட்டுக்கு அகைன்ஸ்ட்னா நீ கவினுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கணும். நீ எல்லாத்துக்குமே அகைன்ஸ்ட்னா நீ மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் பயாஸ்டாக இருக்க மாட்டேன்னா நீ முல்லை பெரியாரை பற்றி நீ பேசியிருக்கணும். நீ ஏன் பேசல? ஏன்னா உனக்கு படம் வரப்போகுது. கர்நாடகாவில் கண்டிப்பாக படம் ஓடாது. கேரளாவில் செருப்பால் அடித்து வெளியே அனுப்புவானுங்க முல்லை பெரியாரை பற்றி பேசினா. அதனால அவர் பேச மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மனப்பக்கம் கிடையாது. இப்போ நான் சொன்னாலே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கழுவி தான் ஊற்ற போகிறாங்க. பட் தமிழ்நாட்டில் கஷ்டங்க. நான் சொல்கிறேன்ல, 10 பேரில் ஒருத்தர் தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. மிச்சம் 10 பேர் சுயநினைவோட யாருக்கு ஓட்டு போட்டால் நிம்மதியாக இருக்கும் அப்படின்றத வச்சு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ ஹேட்ரட் பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், விஜய் வேண்டாம். நான் பெரிய விஜய் ஃபேன். ஆக்சுவலாக நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், மெல்பர்னில். நான் இந்த ஹாலிடேக்கு வந்ததே படம் பார்க்கறதுக்காக தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் பார்க்க முடியல. ஹவெவர் ஐ விஷ் எவ்ரி திங் ஷுட் கோ வெல் ஃபார் ஹிம். என்ன மாதிரி டை ஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாம் அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும். அண்ட் ஹீ இஸ் வெரி காம் பர்சன். அந்த காம்னஸ் வந்து கன்ஃபார்மாக வந்து வில் give him a huge success, not only in the films, also in the new career which he's chosen. So கண்டிப்பா விசில் சத்தம் உலகம் முழு தமிழ்நாடுல மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சென்றடையும். அவர் மாஸ் ஹீரோ தானே. அவர் ஒரு தடவை விசில் போட்டாருன்னா எல்லாருக்கும் போய் ரீச் ஆயிரும். ஆனால் யாருக்கூடயும் கூட்டணி அந்த மாதிரி எதுவுமே வச்சுக்கல. முதல் முறையெல்லாம் முதலமைச்சர் ஆக முடியாது. ஓகே. ஏன்னா ஓட்டு ஆல்ரெடி பேங்க் ஏடிஎம்கே டிஎம்கே வந்து ஒரு பேசிக் இருக்கும், அவங்களுக்கு கோர் வரையும் இருக்குது. இவருமா வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் தான் பண்ண முடியுமே தவிர தடவைலாம் ஆட்சியெலாம் அமைக்கிறது தான் சாத்தியமே கிடையாது. ஆனால் விஜய் அவங்ககிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்க. யார் நினைக்கிறா? மக்கள்லாம் நினைக்கல, அவங்க ரசிகர்கள்லாம் நினைக்கிறாங்க. அதாவது ஓட்டு எல்லாம் பிரிஞ்சு தானே இருக்குது. இப்போ 50 வருஷமாக கட்சி இருக்குல்ல, டிஎம்கே ஒரு செட்டு இருக்கும், ஏடிஎம்கே ஒரு செட்டு, அவங்க பேஸ் அப்படியே தான் இருக்கும். அது இன்னும் அழிஞ்சு போகல. இல்லை, அது அழியாமல் கோடிக்கணக்கான தொண்டர்கள் அவங்களுக்கு இருக்கும்போது எப்படி நீங்கள் உங்கள் ரசிகர் வர்றதுனால ஒரு 10 ஒரு 15% வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் ஒரு ஷேக் மாதிரி போடலாம், அவ்வளோதானே தவிர நீங்கள் தனியாலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. சத்தம் கேட்கும். ஆனால் அது வந்து ஆட்சியெல்லாம் பிடிக்கவே முடியாது. கன்ஃபார்மாக நான் இல்லை, உங்களுக்கே தெரியும். இப்போ ஓட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஓட்டு ஐடியே ஆல்ரெடி ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கும். நீங்கள் 35% எப்படி நீங்கள் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே எல்லாரும் போட மாட்டாங்க. ஏதோ ஒரு மாற்றம், அவர் கூட்டணி சேர்ந்தாருன்னா அந்த கட்சிக்கு ஒரு பலம் கிடைக்கும். கண்டிப்பாக விஜயோட பாப்புலாரிட்டி வச்சு கண்டிப்பாக அவரால் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். பட் இருந்தாலும் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வந்து கூட்டணி வலுவாக இருக்கிறதுனால தனியாக நின்று விஜயால் வந்து மேக்ஸிமம் ஒரு 6-8% ஓட்டு வரைக்கும் தான் ஜெயிக்க முடியும். அதிகமாக மேக்ஸிமம் விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு ஓட்டர் ஐடியா இன்னும் வரல, பாதி பேருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது. கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியும்? கண்டிப்பாக கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஏன்னா மற்ற ஆப்போசிட் ஆள்லாம் கூட்டணியோட தான் இருக்காங்க. இப்போ டிஎம்கேனா வந்து விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட்டு இருக்காங்க. அதேமாதிரி ஏடிஎம்கேல வந்து இப்போ பிஜேபி, அதேமாதிரி வாசனை, டிடிவி தினகரன் இவங்க எல்லாமே இருக்காங்க. பாமகவில் அன்புமணி கேங்கு உள்ள போயிருக்கு. ஸோ அதனால் வந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து காஸ்ட் கன்சாலிடேஷன் ஓட்டு இருக்குது, மதம் எல்லாமே ஓட்டு இருக்குது, காசு வேறு இருக்குது. விஜய் வந்து ஒரு சில இடத்துல காசு கொடுப்பாங்க. மேக்ஸிமம் சினிமா பாப்புலாரிட்டி வச்சு 6-8% ஓட்டு தான் வரும், லைக் விஜயகாந்த் மாதிரி.